சேதுபதியை இப்படி கிழிக்கிறாங்களே. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் ரூல்ஸை மீறி நடந்து கொண்ட செயலை வைத்துதான் ரசிகர்கள் திட்டி தீர்த்து வருகிறார்கள். அதிகமான ட்ரோல் வருவதை பார்த்ததும் காண்டான பிக் பாஸ் தப்பு செய்தவர்களை விட்டுவிட்டு பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார். என்ன நடந்தது என்று பார்ப்போம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சியில் அதிகமான சோஷியல் மீடியா பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்தே பார்வதி தான் ஒவ்வொரு ப்ரோமோவிலும் முகத்தை காட்டும் நபராக இருக்கிறார். பார்வதி இல்லாத ப்ரோமோ இருக்கிறதா என்றால் விரல் விட்டு எண்ணும் வகையில்தான் இருக்கிறது. அதனால் பார்வதி என்ன செய்தாலும் அவரை வீட்டிற்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசனிலும் ஒரு காதல் ஜோடி உருவாகி விடுவார்கள். ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் முக்கோண காதலாகவே பிக் பாஸ் வீட்டிற்குள் சுற்றி கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே பார்வதி, அரோரா மற்றும் கம்ருதீன் மூவரும் ஒரு பக்கமாக ஒரு ட்ராக்கில் பயணிக்கிறார்கள். அதுபோல FJ, ஆதிரை, அரோரா என்று இன்னொரு பக்கமும் ஒரு காதல் சுற்றி கொண்டிருந்தது. அதில் ஆதிரை வெளியேற்றப்பட்டதும் இப்போது அலர்ட் ஆகிவிட்டார். அவர் மீண்டும் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்து நான் FJவை பழிவாங்கியே ஆவேன் என்று சுற்றி கொண்டிருக்கிறார். இதற்கிடையே பிக் பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் போட்டியாளர்கள் பலர் ரூல்ஸை மதிப்பதே இல்லை. அதிலும் பார்வதியை சொல்லவே வேண்டாம். என்ன வேணாலும் செய்து கொண்டு விஜய் சேதுபதி முன்பு ஐயோ பாவம் என்பது போலவே சிரித்து சமாளித்துக் கொள்வார். ஆனால் விஜய் சேதுபதி என்னதான் திட்டிக் கொண்டிருந்தாலும் பார்வதி தன் கேரக்டரை கொஞ்சம் கூட மாற்றுவது போல இல்லை. பிக் பாஸ் கூட பல நேரங்களில் இவர்களிடம் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாகத்தான் ரூல்ஸை மதிக்கும்படி கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் தன்னுடைய அதிருப்தியையும் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் எல்லோரும் அப்போதைக்கு தலையை குனிகிறார்களே தவிர அதற்கு பிறகு தங்களுடைய வழக்கமான வேலையைத்தான் தொடர்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்தே பார்வதி, கம்ருதீன் இருவரும் மைக்கை மறைத்து பேசுவது, மைக்கை கழட்டி வைத்து பேசுவது போன்றவற்றை செய்து வருகிறார்கள். இதனால் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்திருக்கிறார். நேற்று இரவு கூட பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் கார்டன் ஏரியாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அதற்கு பார்வதி மைக்கை கழட்டி கீழே வைத்துவிட்டு நீயும் மைக்கை ஆஃப் பண்ணி என்பது போல சைகை காட்டுகிறார். பிறகு கம்ருதீன் பேச அதற்கு பிக் பாஸ் பார்வதி உங்களுடைய மைக்கை சரியாக மாட்டுங்க என்று வார்னிங் கொடுக்க உடனே சிரித்து சமாளிக்கிறார் பார்வதி. ஆனாலும் இன்று கூட அவர்கள் இதையே திரும்ப செய்திருக்கிறார்கள். இதனால் கடுப்பான பிக் பாஸ் பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் மீண்டும் மைக்கை மூடி பேசுவது, மைக்கை கழட்டி வைத்து பேசுவதாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிக் பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுக்க போகிறேன் என்று வீட்டில் இருக்கும் பால், முட்டை, காஃபி பவுடர் போன்ற எல்லாவற்றையும் கிச்சனில் இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள். இதை பார்க்கும் ரசிகர்கள் இவர்கள் செய்யும் செயலுக்கு நேரடியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இது என்ன மற்ற போட்டியாளர்களுக்கு சேர்த்து கொடுக்கிறார்கள்? விஜய் சேதுபதி ஒவ்வொரு விஷயத்தையும் அடையாளப்படுத்துகிறார். ஆனால் இவர்கள் இப்படி மைக்கை மறைத்து பேசுவதற்கு ஏன் பயப்படுகிறார்? முதுகெலும் இல்லாமல் செயல்படுகிறார் என்றெல்லாம் அவரை விமர்சித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ TN நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்.